பணக்கார பள்ளிக்கூடம் ஏழை பள்ளிக்கூடம் அப்படியெல்லாம் நினைச்சுன்னா அது நம்ம தவறு. இந்தியா ஃபுல்லா ஒரே பாடத்திட்டம் தான். சிபிஎஸ்சி இருக்கு அந்த பக்கம், நமக்கும் சிபிஎஸ்சி இருக்கு. ஸ்டேட் போர்டு இருக்கு. ஸ்டேட் போர்டு நல்ல சிலபஸ் எலிவேட் பண்ணிருக்காங்க. சிபிஎஸ்சி ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க. ஐஎஸ்சி இருக்கு, ஐசிஎஸ்சி இருக்கு. ஐஜிசிஎஸ்சி பக்கம் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இன்டர்நேஷனல் சிலபஸ், நம்ம தூக்கி தலைவர் போட்டுக்க வேண்டாம். சோ இந்த சிலபஸ் எல்லாமே நல்லா இருக்கு. காமன் சிலபஸ் சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த எல்லா பாடத்திட்டமும் ஒரே பாடத்திட்டமும் ஆயிடும். அதை மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கிதான் கல்வி பயணிக்குது. கல்வி கொள்கைகளும் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. ஆக எல்லா சிலபஸ்லயும் எல்லா பாடத்திலும் இருக்குங்கிறத நான் மிக முடிவாக சொல்ல விரும்புறேன். அதனால மொத்தமா நான் சில குரூப் சொல்றேன். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதாவது எந்த துறைக்கு வேணாலும் போய்க்கிறேன். ஒரு பக்கம் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன், ஒரு பக்கம் மெடிக்கல் ப்ரொஃபஷன், அக்ரிகல்ச்சர், ஏது மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் 3 இருக்கு. இது ஒரு குரூப். அடுத்தது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு பயாலஜி பக்கம் நான் போக வேண்டாம். நேச்சுரல் சயின்ஸ் எனக்கு வேண்டாம். ஐ வுட் லைக் டு அச்சீவ் வாட் யூ கால் இன் திஸ் ஏரியா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. டேக் தட் குரூப். கம்ப்யூட்டர் நாலேஜ். அடுத்தது மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ். அதாவது நான் இந்த சயின்ஸ் குரூப் பக்கம் போல, மேத்ஸ் பக்கமும் போல, ஆனா மேத்ஸ் வேணும். ஐ வுட் லைக் டு கோ இன் தி ஆடிட்டிங் லைன், அக்கவுண்ட்ஸ் லைன் வரும்போது மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். ஸ்டேட் போர்ட் பிள்ளைகளுக்கு அங்க பிசினஸ் மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் குரூப் இருக்கு. பிள்ளைங்களே, நான் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட, மேத்ஸை விட்டு வெளில போகாதீங்க. மேத்ஸ் இல்லாத ஒரு குரூப்பை நாடாதீங்க. மேத்ஸ் தான் எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் பேஸ். மேத்ஸ் தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மேத்ஸ் ஒருத்தர் கஷ்டங்கிறது எதனால வருதுன்னா, சின்ன கிளாஸ்ல கோட்டை விட்டதான் காரணம். சின்ன கிளாஸ்ல பேசிக் சொல்லி கொடுக்காதான் காரணம். மற்றவங்க குறை தான், உங்க குறை இல்லை. அதனால மேத்ஸை நாடி போங்க. மேத்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு ஐக்கியூவை கொடுக்கும், ஒரு மனுஷனுக்கு ஸ்கில்ல கொடுக்கும், ஒரு மனுஷனுக்கு தாட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்ல வேணா மாத்திக்கங்க. அதெல்லாம் ஏன் கேட்கறேன்னா, இன்னொரு குரூப் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஸ்கூல்ஸ் மேத்ஸ் எடுத்துட்டா அந்த கிளாஸ் நிரம்புங்கிறதுக்காக மேத்ஸ் இல்லாத குரூப் வச்சிருக்காங்க. நான் போற ஸ்கூல்லாம் சொல்றேன், நீங்க மேத்ஸ் இல்லாம ஒரு குரூப் வச்சு அதை வேஸ்ட்டுங்க, மேத்ஸை உள்வாங்கன்னு சொல்றேன். அட்மிஷனுக்காக கொடுக்குறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்டே இதை தீர்மானமா யோசித்து மேத்ஸ் இன்னோவேட்டபிள், அப்ராட் மாதிரி, ஐஜிசிஎஸ்சி மாதிரி எல்லாத்தையும் படி ஸ்கூல் வரைக்கும், அதுக்கப்புறம் வேண்டியதை எடுத்துக்க ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஸோ பாப்புலரா நான் சொன்ன குரூப்புக்குள்ள ஏதாவது ஒரு குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த குரூப் நீங்க பிற்காலத்துல படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும். 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், அதாவது உன்னுடைய விஷ், பேரண்ட்ஸ் விஷ் இல்ல. பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணு. பேரண்ட்ஸ்க்கு உனக்கு குழப்பம் வந்தா எங்களை மாதிரி ஆட்களை நாடி வா, கிளாரிஃபை பண்ணிக்கோ. இது பண்ணா என்ன ஆகும், அது பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி அடுத்த கட்டம் என்ன. ஏன்னா இப்போ எல்லா தேர்வுகளுமே நுழைவுத் தேர்வு நோக்கி போயிட்டு இருக்கு. நுழைவுத் தேர்வு வேணுமா வேண்டாமங்கிறது வேற வாதம். அது நம்ம இந்த மேடையில போக கூடாது. இப்போதைக்கு என்ன வந்தாலும் நம்ம பிள்ளைங்க சாதிக்கணும். அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ரைட். இப்போ நான் கிட்டத்தட்ட எங்க வந்துட்டேன்னா 11th ஸ்டூடெண்ட், 11th 12th ஸ்டூடெண்ட் வந்துட்டேன். இப்போ நம்ம பேசிட்டு நேரம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது. வர இந்த மாசம் ஜூலை மாசம் ஐஐடி எக்ஸாம் நடக்க போகுது. அந்த மந்த் எண்ட்ல நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ இந்த நேரத்துல 12th ஸ்டூடெண்ட் என்ன சொல்ல இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லலாம், எப்படி உன்னை எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லலாம். நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நான் சொல்ற எக்ஸாம் நிறைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டேட் நேரம் முடிச்சு. பரவாயில்ல, 11th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கங்க. 12th ஸ்டூடெண்ட் உங்க தம்பிகளுக்கு சொல்லுங்க, தங்கைகளுக்கு சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட் நல்லா உள்வாங்கிக்கங்க. மேற்கொண்டு என்ன குரூப் எடுத்து படிக்கலாங்கிறத உள்வாங்கிக்கங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த வரிசையில பார்த்தா முதல்ல என்ஜினியரிங்ல கைய வைப்போம். வெரி சென்சிட்டிவ் ஏரியா, அந்த ப்ரோக்ராமோட சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். என்ஜினியரிங்ல கைய வைப்போம். என்ஜினியரிங் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இனிமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னென்ன படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, என்னென்ன படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாத்தான் போயாகணும் ஒரு லிஸ்ட் இருக்கு. 12th மார்க்கை பேஸ் பண்ணி போயாகணும் லிஸ்ட் இருக்கு. இதுல கவனமா இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விட்டதை பிடிக்கணும், புரிஞ்சதை நம்ம நினைச்சதை பிடிக்கணும், தெரிஞ்சதை படிக்கணும். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஜேஇ மெயின் எக்ஸாம் பத்தி நான் சொல்லித்தான் ஆகணும். ஐஐடிக்குள்ள போகணும்னா
இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபலமான தொழிற்கல்வி நிறுவனம் ஐஐடிக்குள்ள போகணும்னா சென்னையில இருக்கு, பாம்பேல இருக்கு, டெல்லியில இருக்கு, கவுஹாத்தில இருக்கு, கரக்பூர்ல இருக்கு, ரூர்கேலால இருக்கு, வாரணாசில இருக்கு, தன்பத்ல இருக்கு, புவனேஸ்வர்ல இருக்கு, இண்டோர்ல இருக்கு, ஜோத்பூர்ல இருக்கு, பாட்னால இருக்கு, கரக்பூர்ல இருக்கு, அப்படி சொல்லிட்டே போவேன். சோ இதுக்குள்ள போகணும்னா ஜேஇ மெயினை பாஸ் பண்ணணும். ஜேஇ 2வது எக்ஸாம் நடக்க போது ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணணும். இது ரெண்டையும் பாஸ் பண்ணா ஐஐடில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வெறும் பிஇ பிடெக் மட்டும் கிடையாது. இன்டகிரேட்டட் எம்எஸ் இருக்கு, இன்டகிரேட்டட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஐடில இருக்கு. ரைட், நான் ஜேஇ மெயின் பாஸ் பண்ணிட்டேன், ஆனா ஜேஇ அட்வான்ஸ் என்னால பாஸ் பண்ண முடியாது, பரவாயில்ல. ஜேஇ மெயின் மார்க்கை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடி, திருச்சியில ஒரு என்ஐடி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த என்ஐடில சீட் கேட்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அல்லது சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டை வாங்கி நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அந்த கல்லூரிகளை இடம் கேட்கலாம். ஆக ஜேஇ மெயின் மார்க் வந்து வீண் போகாது தெரிஞ்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க நல்லா கவனிங்க. ஜேஇ எக்ஸாம் எழுதும் போது 2 பேப்பர் இருக்கு. மேத்ஸ் கெமிஸ்ட்ரி தான் எல்லாத்துலயும். 2வது பேப்பர் நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க என்ன செய்யலாம் தெரிஞ்சா மைண்ட்ல வச்சு, தெரியலன்னா நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் வந்து டிராயிங் ஆப்டிடியூட டெஸ்ட் பண்ணக்கூடிய, நல்ல படம் வரையக்கூடியவங்க, நாலேஜ் ஸ்கில், ஆர்கிடெக்சர் விரும்பி, கட்டிடக்கலை விரும்பி போறவங்க அந்த 2வது பேப்பர் அப்ளை பண்ணுங்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க. ரைட் சார், ஜேஇ மெயின் நான் அப்ளை பண்ணல, எழுதலைங்கிறது வேற விஷயம். ஆனா இப்போ நான் இன்ஜினியரிங் போது என்ன பண்றதுன்னா, நான் இருக்கவே இருக்கு தங்கம்னு சொல்லி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பிடிச்சிக்கோ. அண்ணா யூனிவர்சிட்டியோட செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, டோட்டு தான் நடத்த போறாங்க. உன்னோட மார்க்கை பேஸ் பண்ணி, the mark what you are getting அதை பேஸ் பண்ணி, என்ன மார்க்கு, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப். சப்ஜெக்ட் எடுக்கும் போது கவனமா எடுங்க. கோர் இன்ஜினியர் எடுக்க போறியா, கோர் இன்ஜினியர் என்ன அர்த்தம், சிவில், மெக்கானிக்கல், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி இது போல சப்ஜெக்ட் எடுக்க போறோமா, அல்லது புதுசா வந்திருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் பிரபலமா உருவாகி வந்துட்டு இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிசன் லூஸ் பண்ணவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போலாம். வருங்காலத்துல நல்லா சொல்றேன், கொரோனா கொடுத்த பாடம் பயாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட் மேல வரும், மைக்ரோபாலஜி ரிசர்ச் மேல வரும், வைரஸ் சப்ஜெக்ட்ஸ் மேல வரும். இதுக்கு துணை போகக்கூடிய கம்ப்யூட்டர் ஏரியா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல வரும், ரொபாட்டிக்ஸ் மேல வரும், டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். அது மிக மிக பிரபலமா வரப்போகுது. இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். சோ என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுத்து படிச்சா நம்ம எதிர்காலத்துல ஒரு சிறந்த பாதையில போகலாங்கிறத ஞாபகம். அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ இந்த எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் ஐஐடி அப்ளை பண்ணல, நான் எழுதல, ஆனா சரியா படிக்கிற பிள்ளைங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல காலேஜா பாருங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம வீட்ல இருந்து போற மாதிரி பாருங்க. கூடுமான வரைக்கும் ஹாஸ்டல் அவாய்ட் பண்ணி, பேரண்ட்ஸ் செலவை குறைச்சி, பாடம் வந்து ஏசிடி ரெகுலேஷன் படி பார்த்தா, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்தா எல்லா இடத்துலயும் கொண்டுதான். இந்த என்ஜினியரிங் தொடர்பா இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன செய்யுன்னு சொன்னா, ஆர்கிடெக்சரை விரும்புவாங்க சில பிள்ளைங்க. சிவில் இன்ஜினியரிங் சொன்னா கட்டடத்தை கட்டுறது, ஒரு டிராயிங்கை பேஸ் பண்ணி கட்டடத்தை எப்படி கட்டுறது, அந்த கட்டடத்தை எப்படி உருவாக்குறது, அது எப்படி கவின், அதை அழகா கட்டுறது, ஆரோக்கியமா கட்டுறது, இருக்கிற ஸ்பேஸ் சேவிங்களை கட்டுறது, கலைத்துவமா கட்டுறதுங்கிறது ஆர்கிடெக்சர். அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு பேரு நேட்டா. அந்த தேர்வு நடக்க போது, டவுட் கேட்டீங்கன்னா பின்னாடி சொல். அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி சொல்லிட்டேன், அதுல டவுட். அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி மிக கவனமா கேட்டுக்கீங்க. 11th பிள்ளைங்களும் 10th பிள்ளைங்களும் 9th பிள்ளைங்களும் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட், 5 years integrated course, BTech astrophysics, earth system subject, solid state physics, optical engineering, இதெல்லாம் பிரமாதமான சப்ஜெக்ட். இந்த தேர்வு நடக்கும் போது அதை எழுதி நீங்க பயன்படலாம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பேர் தான் என்ன சொன்னா ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் டெக்னாலஜி மெயினா பேஸ் பண்ணி போகக்கூடிய தேர்வு ஐஐடிஆர் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட். அதை நோக்கி நீங்க போலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிசனுக்கு வருவோம். கொஞ்சம் இது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப இப்ப எல்லாரும் யோசிக்கிற விஷயம் நீட் 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 நீட், எல்லாம் நீட்டு தான்.
நீட் எக்ஸாம் என்னது, அது எதுக்காக, அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும், கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, ஜிப்மர், எய்ம்ஸ் எல்லாத்துக்கும் நீட் எக்ஸாம் தான். இதுல உங்களுக்கு நல்லா தெரியும் 720 மார்க்ஸ். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி சீட் தராங்க. சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, 720க்கு ஒரு 500 மார்க், 600 மார்க், 600 மார்க் வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. அதாவது எம்எம்சி, கேஎம்சி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல், இந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே, சோ ஒரு பையன் மார்க்கே வாங்கல, நீட்ல வந்து ஒரு 150 மார்க் வாங்கியிருக்கான், ஆனா வீடு நிறைய பணம் வச்சிருக்கான்னா அவன் போய் ஒரு காலேஜுக்கு போவான், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில. என்னப்பா நீட் பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டேன். எவ்வளவுப்பா மார்க்? 125. பரவாயில்ல, உட்காரு. அடுத்து இன்னொருத்தன் வருவான், கூட மார்க் வாங்கிறப்ப இப்படி 4-5 வரும், 400 வரைக்கும் போவாங்க. ஆனா நோயிங்லி அன்னோயிங்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஆகுதுன்னா, யாரு மார்க் குறைய வாங்கியிருக்கலாம் அவன்கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு. அந்த காலேஜ்ல பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆகும். சரியா? 4 வருஷம் முடிக்கிறதுக்கு 2.5 கோடி 3 கோடி காலி ஆயிடும். எப்படி ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும் டீம்டு யூனிவர்சிட்டியில? அதே இதை நீட்டை தரமா எழுதி அதை நல்ல மார்க் வாங்கி ஒரு 600 மார்க் வாங்கி போனா, எம்எம்சிக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு என்ன தெரியுமா ஃபீஸ்? 10,000 ரூபாய். 4 வருஷத்துக்கு 40,000 ரூபாய். அதான் படிப்போட மார்க்கோட ஒரு வேல்யூ. அது கவர்மெண்ட் காலேஜ். அதை தாண்டி கீழே வந்தா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கின செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதுக்கு கீழே வரது வந்து அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்ல. என்ன ரீசன்னா, ஹெவி எக்ஸ்பென்ஸ். அதனால அதை கவனத்துல வச்சுக்கோங்க. 11th மெடிசனை நோக்கி போறவங்க நல்ல சப்ஜெக்ட படி. நீட்டுக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்டா தப்பு. படிக்கிற சப்ஜெக்ட் ஆழமா போகணும். அதாவது பியாண்ட், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நிறைய படிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. வெறும் தேர்வுக்கான படிப்பு அல்ல, அறிவுக்கான படிப்பா இருந்தால் அதை பாஸ் பண்ணலாம் நான் சொல்ல விரும்புறேன். அதோட இல்லாம சப்போஸ் அலோபதி நீட்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கீழே வருதுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு கீழே நீங்க வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நீட் வழியா சீட் கிடைக்குதுன்னா, திரும்பவும் சொல்றேன், ஒரு கால் நீங்க நல்ல மார்க் வாங்கி அலோபதி எம்பிபிஎஸ் கிடைக்கல அல்லது பிடிஎஸ் கிடைக்கல விரும்பலன்னு சொன்னால், வருங்காலம் மாற்று மருத்துவ முறையை நோக்கி தான் செல்லுது. அது என்ன மாற்று மருத்துவ முறைகள்? இன்னும் தெளிவா சொல்ல போனா, அந்த மருத்துவ முறைகளுக்கு அலோபதி தான் மாற்றா இருந்திருக்கும் அந்த காலத்துல. என்னது அது? சித்தா, பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிக்கல் அண்ட் சர்ஜரி, பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிக்கல் அண்ட் சர்ஜரி, பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த படிப்புகள் எல்லாம் நீட் கீழே தான் வருதுங்கிறத தெளிவா குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு நீங்க சீட் கேட்டா நீட் மார்க் தான் கன்சிடர் பண்ணும். அது மட்டும் இல்லாம வெட்டனரி சயின்ஸ், கால்நடை மருத்துவத்துக்கு ஒரு இந்திய அளவிலான தேர்வு இருந்தது, ஆல் இந்தியா ப்ரீ வெட்டனரி டெஸ்ட். அது எடுக்கப்பட்டது. அதுவும் நீட் கீழே வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெட்டனரி டாக்டர் ஆகணும், கால்நடை மருத்துவர் ஆகணும்னு சொன்னா யூ மஸ்ட் கம் ஒன்லி த்ரூ நீட்ங்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நீட் லிஸ்ட்ல ஒரு அற்புதமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஏஎஃப்எம்சி ஒன்று இருக்கு. அந்த ஏஎஃப்எம்சிங்கிறது என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ், கவர்மெண்ட் இந்தியா டிஃபென்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் நடத்தக்கூடிய காலேஜ். ஒரு கால் நீட்ல ஒரு நல்ல மார்க் வந்தது, இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குதுன்னு வைங்க, தாராளமா போங்க. என்ன காரணம்னா, ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு செலவு கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். நீங்க கவர்மெண்டோட தத்து பிள்ளைங்க, அங்க போயிட்டு படிச்சுட்டு உடனடியா நல்ல சாலரியில வேலை, உயர் படி. அதோட இல்லாம உங்களுக்கு கொடுக்க போற டெசிக்னேஷன் எப்படின்னா, இப்ப சப்போஸ் வந்து உங்க தீக்ஷான்னு ஒரு பேர் பாக்குறேன், தீக்ஷான்னு ஒரு பேர் தென்பட்டு அந்த தீக்ஷா மெடிசன் ட்ரை பண்றதா வச்சுக்கிறேன். அந்த தீக்ஷாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் மேஜர் தீக்ஷான்னு டைட்டிலோட அவங்க அனுப்புவாங்க. ஒரு 7.5 வருஷம் வேலை கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இங்கே வரலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. வந்து மெடிக்கல் கிராஜுவேஷன், வெட்டனரி சயின்ஸ், பிபிஎஸ்சி மார்க்கை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னேன். இதை விட்டா இது மட்டும் தான் மெடிசனா அப்படின்னு பார்த்தா, இப்போதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கோட 100th இயரோ ஏதோ ஒன்று நடந்தது, 100ஆண்டு விழாவும் நடந்தது. நர்சிங், நர்சிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ இன் நர்சிங், மிட்வைஃப் கோர்ஸ்,
இந்த மாதிரி எக்கச்சக்கமான நர்சிங் பேஸ்டு கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தொடர்பா பேராமெடிக்கல் கோர்ஸ், பிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி 4.5 years கோர்ஸ். இந்த பிசியோதெரபி கோர்ஸை பொறுத்த வரைக்கும், நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீட் கீழே வராதுங்கிறத குறிச்சு இது வரைக்கும். அதே மாதிரி ஃபார்மசி, பிஃபார்ம், இதெல்லாம் 12th பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்தது இதை தாண்டி போனீங்கன்னா அலைடு ஹெல்த். அலைடு ஹெல்த்னா டைரக்டா மெடிசன் இல்லாம மெடிசனுக்கு துணை போகக்கூடிய படிப்புகள், லைக் வாட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, பிஓடி. அதே மாதிரி பிஎம்ஆர்சி, பேசிக் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், பேசிக் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ். இதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ ஒரு காரணத்துல நம்ம பிள்ளைங்க அதை கவனிக்கிறது இல்லை. பிஎஸ்சி கீழே பாருங்க, இந்த மெடிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர்னு ஒரு சப்ஜெக்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர். ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபி, பேச முடியாதவங்க, காது கேளாதவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபி. கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ணக்கூடிய டிகிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, அதே மாதிரி எலக்ட்ரோ நியூரோ பிசியாலஜி, அதே மாதிரி எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிசன், ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா, ஆப்தோமாலஜி கோர்ஸ், கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியோவாஸ்குலர் டயபெட்டிக் டெக்னாலஜி, இசிஜி டெக்னாலஜி, சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு கோர்ஸ் நமக்கு. அதே மாதிரி ஆபரேஷன் தியேட்டர், இதெல்லாமே டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, தூக்கி போடுற படிப்பு இல்ல. ஸோ ஆப்டோமேட்டிக் டெக்னாலஜி, பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒரு கோர்ஸ் இருக்கு, ப்ரோஸ்தெட்டிக் அண்ட் ஆர்த்தோடெக்ஸ் கோர்ஸ் இருக்கு, ரேடியாலஜி இம்யூனைசேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி இது தொடர்பா எக்கச்சக்கமான டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், பிடிஎஸ்க்கு பேரா டென்டல், டென்டல் பிடிஎஸ் கிடைக்கல அல்லது பிடிஎஸ் படிக்கலன்னா, படிக்க விருப்பம் இல்லைன்னா டென்டல் ஹைஜீனிக், டென்டல் மெக்கானிக்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, பல்லு செய்யறவங்க, பல்ல ரிப்பேர் பண்றவங்க, ரைட். டென்டல் ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இது கூட நிறைய சர்டிபிகேட் கோர்ஸும் அவைலபிளா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியர் ஆயிட்டோம், டாக்டர் ஆயிட்டோம். அடுத்தது அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ், தமிழ்நாடுக்கு அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் நம்மளுடைய மார்க் என்ன மார்க், 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கை பேஸ் பண்ணி சீட் கொடுப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம் இருக்கு. நான் சொன்னேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னும் வாட் யூ கால் அகாடமிக் எக்ஸாம் பிரிச்சுக்கோங்க சொன்னேன். இதுக்கு பேர் ஐகார்டு. அப்படின்னா என்ன, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நடத்தக்கூடிய எக்ஸாம். இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டியில, நல்ல யூனிவர்சிட்டியில, நடுவண் அரசால் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல அக்ரிகல்ச்சர் வெறும் ஏற்படுத்தி உள்ள விவசாயம் மட்டுமில்ல, அக்ரிகல்ச்சர் பிசினஸ், அக்ரிகல்ச்சர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, a big list is there. அந்த எக்ஸாம்ல போனா டைரக்டா அப்படி சீட் வாங்கிக்கலாம். அதை விட்டு இது மாதிரி இந்தியா முழுமையும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் பேஸ். வருங்காலம் விவசாயத்தை நோக்கி போய் தான் ஆகணும், விவசாய படிப்புகள் மேலோங்கி வரணும். நான் எப்படி மைக்ரோபயாலஜி சொன்னேன், அதே மாதிரி வைராலஜி சொன்னேன், அந்த பாக்டீரியாவை பத்தி படிக்கிறத பத்தி சொன்னேன். ஏன்னா இந்த கொரோனாவை எப்படி எதிர்கொள்ளணும், கொரோனா இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, ஏற்கனவே இருக்கிறது, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், சயின்ஸ்குள்ள போயிடுவோம், அது இன்னொரு நிகழ்ச்சியில வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் வந்து நீங்க கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல காலேஜ் இருக்கு, குட்மியான் மலையில இருக்கு, மதுரையில இருக்கு, புங்கலூர்ல இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, வாழவச்சனூர்ங்கிற ஊர்ல இருக்கு. இதெல்லாம் என்னன்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் வாட், அக்ரிகல்ச்சரல் சப்ஜெக்ட். ஸோ நீங்க ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி போனாலும் சரி, அல்லது வாட் யூ கால் 12th மார்க்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடுக்குள்ள ஒரு படிப்பை நீங்க தேர்வு செஞ்சாலும் சரி, இதை இந்த அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ். Some students will be interested to take up fisheries. 12th mark based பண்ண படிப்பு BFC, Fisheries Science Technology, BSc Aquaculture, Fishery இருக்கிற மைக்ரோ கோர்சஸ். அதே மாதிரி BFSC Nautical Science, Fishing Vesselsல போய் பண்ற விஷயங்கள். தூத்துக்குடியில, பொன்னேரியில, நாகப்பட்டினத்துல இங்கெல்லாம் இதுக்கான காலேஜே இருக்கு. அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, உணவை பதப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், இதுக்கான பிடெக் கோர்ஸ்.
அண்ணா யூனிவர்சிட்டி வழியா நம்ம ஒரு காலேஜுக்கு போகலாம், அல்லது டைரக்டாவும் போகலாம், ஐஐடி வழியாவும் போகலாம். ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் கோர்ஸ் எப்படி பாருங்க, பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ், ஹோம் சயின்ஸ், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். வருஷக்கட்டு இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் நிக்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சியில் இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க, பொதுவாக உங்களுக்கு மேத்ஸ் தெரியும், பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், பயாலஜி தெரியும், பாட்டனி தெரியும், ஜுவாலஜி தெரியும். இப்ப புதுசா டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்திருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு, அதுக்குள்ளேயே வந்து சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு, ஜியாலஜி வந்திருக்கு, எர்த் சயின்ஸ் வந்திருக்கு, ஹெல்த் எஜுகேஷன் வந்திருக்கு, யோகா சயின்ஸ் வந்திருக்கு, நேச்சுரோபதி வந்திருக்கு, எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், எக்கச்சக்கமான கோர்ஸ். அதாவது இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, மெடிசன் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ராக்கு எந்த வழியில போனா என்ன, போய் சேர வேண்டிய இடம் வெற்றி, அதை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம். அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட். ஏற்கனவே சொல்லிட்டு ஐஐசிஆர் போனோம்னா கேவிபி வழியா போகணும்னு சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பெர்காம்பூர்ல இருக்கிற கோர்ஸ், போபால்ல, கொல்கட்டாவில், மொகாலியில இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ், டைரக்டா பிஜி, அதுக்கப்புறம் ரிசர்ச் கோர்சஸ் அது. அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி எஜுகேஷன் டைரக்டா இன்டகிரேட்டட் பிஎட். பிஎட் பார்க்கும்போது பிஎஸ்சி முடிச்சுட்டு பண்ணுவாங்க, பிஏ முடிச்சுட்டு பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாவே பிஎஸ்சி பிஎட் பண்றது. இப்ப டைரக்டா நான் சொன்னேன் இந்த ஐஐசிஆர் போகணும், அதே மாதிரி அஸ்ட்ரோபிசிக்ஸ் போகணும், அல்லது ரிசர்ச் போட டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. என்னது அது? நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுனா டைரக்டா ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ், சயின்ஸ் பேஸ்ட், அதர் தேன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இன்னொன்னு, சில பேர் வந்து மேத்ஸ் படிக்கும், மேத்ஸை விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்னு சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? புள்ளி, மேத்ஸ் போல. ஆனா இது நிறைய ஃபீல்ட்ல வந்து மிக பிரபலமா வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட் அவங்க தனியா ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். இதுல பி மேத்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதை கவனத்துல வச்சுக்கோங்க. ரைட். இப்படியே போனா இந்த சார் வந்து சயின்ஸை பத்தியே பேசுறாரு, பிசிக்ஸை பத்தியே பேசுறாரு, கெமிஸ்ட்ரியை பத்தியே பேசுறாரு. பயப்படாதீங்க. லா, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், the common law admission test, இதை எழுதுனீங்கன்னா, இந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா 12th பிள்ளைங்க இந்த எக்ஸாம்ல என்ன இருக்கும்? சின்ன arithmetic, maths, basic maths, கொஞ்சம் legal aptitude, general knowledge, general awareness, English, general knowledge, history, geography எல்லாம் வந்துரும். இதை எழுதுனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி, நேஷனல் லா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட் கிடைக்கும். லா போறதுக்கு ஒரு. அதே மாதிரி ஏலெட், ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் யார் எழுதுறது? ஐஐடி இன்ஜினியரிங் போனா மேத்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிடலாம், மெடிசன் போனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலியும் சொல்லிடலாம். அப்ப இது யார் வேணாலும், சயின்ஸ் எடுத்தவங்களும் எழுதலாம், காமர்ஸ் எடுத்தவங்க எழுதலாம், மேத்ஸ் எடுத்தவங்க எழுதலாம், மேத்ஸ் எடுக்காம எழுதலாம். இந்த எக்ஸாம் மிக நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் வாட்? கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அதே மாதிரி ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரி சார், இப்போ இது வழியா நான் போல, ஆனா லா படிக்கணும், லா படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் சென்னை, இந்த மாதிரி அந்த இடங்கள் இருக்கு பாருங்க. இப்ப நேஷனல் லா யூனிவர்சிட்டி நீங்க எல்லாம் நார்த் இந்தியாவை சொல்றீங்க, ஏன் மேடம் ஸ்ரீரங்கத்துல ஒரு லா காலேஜ் இருக்குது, நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த லா காலேஜ். சரி, சில பிள்ளைங்க ஃபேஷன் டெக்னாலஜி விரும்புவாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்ன? ஃபேஷன் டிசைனிங், லெதர் டிசைனிங். ஃபேஷன் டெக்னாலஜி பியூட்டி பார்லர் மட்டும் நினைச்சுக்காதீங்க, நாட் தட். அது ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஃபேஷன் டிசைனிங், லெதர் டிசைனிங், ஆக்சசரி டிசைனிங், டெக்ஸ்டைல் டிசைனிங், நிட்வேர் டிசைனிங், ஃபேஷன் காஸ்மெட்டிக் டிசைனிங், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 3 ஸ்டேஜ் எக்ஸாம். 11th பசங்க கவனிச்சுக்கலாம், 12th பசங்க இதை பத்தி இப்ப கவனிச்சுன்னா 3rd ஸ்டேஜ் எக்ஸாமே வந்துருச்சு. பிரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் எக்ஸாம் ஜனவரிலேயே எக்ஸாம் நடந்துருச்சு. ஸோ அடுத்த வருஷத்தை நீங்க யோசிக்கலாம். நிஃப்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, நல்ல ஒரு வெல் மணி கிவிங் கோர்ஸ்.
ஆனா விருப்பம் இருக்கவங்க போகணும். அந்த மாதிரி அதுல இன்னொன்னு இருக்கு, NID, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங். இவங்க ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம் நடத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அனிமேஷன், ரைட், கிளாஸ் டிசைனிங், எக்ஸிபிஷன் டிசைனிங், பிலிம் வீடியோ டிசைனிங், அதாவது உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன் அவ்வளவுதான். அதே மாதிரி கிராபிக் டிசைனிங், ப்ராடக்ட் டிசைன் பண்றது, டெக்ஸ்டைல் டிசைன் பண்றது, இதுக்கும் ஒரு தேர்வு இருக்கு. என்னது? NID, நிப்ட் சொன்ன NID. இன்னொன்னு ஃபுட்வேர் டெவலப்மெண்ட், எப்படி கால் அணிகளை தயார் செய்வது, ஆளுக்கு தகுந்த மாதிரி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த நிட்வேர் டிசைன், ஃபுட்வேர் டிசைனிங் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலை கீழே பாருங்களேன், சில பேருக்கு கால் பிளாட்டா இருக்கும், அந்த ஆர்ச் இருக்காது. இப்பதான் பாப்பீங்க நேயமா, அந்த ஆர்ச் இருக்காது. அந்த ஆர்ச் இல்லாதவங்களுக்கு 30 வயசுக்கு மேல பிரச்சனை வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 40 வயசு ஆயிடும். நிறைய டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆர்ச் இல்லைன்னா நடக்கும்போது ஃப்ரிக்ஷன் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? there is no treatment for it. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, முட்டி வலின்னு சொல்லி வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க வழிய, ஒரே ட்ரீட்மெண்ட் அந்த காலுக்கு தகுந்த மாதிரி ஒரு செருப்பு டிசைன் பண்ணி செய்யணும். அதுக்கு ஒரு டெக்னாலஜி தனியா இருக்கு. சில டாக்டர் அழகா கண்டுபிடிச்சிருவாங்க, பிளாட் ஃபுட் அவங்களுக்கு, நீங்க மருந்தே சாப்பிடாதீங்க, செருப்பு தைச்சு போடுங்க. மார்க்கெட்ல வாங்குற செருப்பு செல்லுபடி ஆகாது, அதுக்கு தனியா டிசைனிங் இருக்கு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. எதுக்காக சொல்றேன்? அவருடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்றேன். ஃபுட்வேர் டெவலப்மெண்ட். அடுத்தது நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், NCHMCT. எந்த சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். என்னது இது? ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸ் இது. இந்தியா முழுமை இருக்கக்கூடிய தரமணியில ஒரு காலேஜ் இருக்கு சென்னையில. இந்தியா முழுமை இருக்கக்கூட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறது BSc படிப்பு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, கேட்டரிங் அண்ட் இந்த மாதிரி விஷயம், ஆல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி படிப்புகள். இதுக்கு விருப்பப்படுறவங்க எல்லாம் ஹைலி பேயிங் குரூசி ஷிப்ஸ்ல, பிளஸ் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான படிப்புகள் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பட்டியாலால இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க ஸ்போர்ட்ஸ். இப்போ தமிழ்நாடுல ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்திருக்கு. அதுல வந்து MSc யோகா, அது யோகிக் சயின்ஸ், நேச்சுரோபதி, அதே மாதிரி ஹெல்த் சயின்ஸ், ரெஸ்பெக்டிவ் கேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்ட்ராடனரி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விப்படாத ஒரு சப்ஜெக்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் அப்படின்னு. அது என்னது? ஆக்சுவரிஸ், ACTUARIS, ஆக்சுவரியல் சயின்ஸ். அவங்க ஒரு எக்ஸாம். என்ன தெரியுமா அது? பொதுவா இன்சூரன்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் சொன்னா என்ன? லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் வெரைட்டியான விஷயங்கள் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கும் என்ன அர்த்தம்னா, பொதுவா பார்த்துப்பாங்க, ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாரோ ஒரு ஆபீசர் வருவாரு, எஸ்டிமேட் போடுவாரு. எஸ்டிமேட் போட்டுட்டு என்ன செய்வாருன்னா கொண்டு கொடுப்பாரு, நம்ம காசு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கோர்ஸ் வந்துருச்சு இப்போ ஸ்பெஷலிஸ்டா. அதுக்கு பேர் தானே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரி. அவங்க ஒரு எக்ஸாம் நடத்தி பிள்ளைங்களை செலக்ட் பண்றாங்க. பைலட் ஆகணும். பைலட் ஆகலாமா? ஏன் ஆகக்கூடாது? ஆகலாமே. நிறைய செலவாகுமே. செலவாகாத படிப்பு இருக்கே. காமன் காமன் பைலட் CPL லைசன்ஸ் எங்க வாங்குறது? வாங்கலாமே. இந்திரா காந்தி ராஷ்டிரிய யூரான் அகாடமி, இந்திரா காந்தி ராஷ்டிரிய யூரான் அகாடமி. நான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லல, IGRUA வாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துற எக்ஸாம் 10th முடிச்சு எழுதக்கூடிய எக்ஸாம். அதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் உண்டு, அதுக்கு ஒரு இன்டர்வியூ உண்டு, அதுக்கப்புறம் ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் உண்டு. இந்த 3 டெஸ்டையும் தாண்டி பிசிக்கல் ஃபிட்னஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ்னா ஒரு பெரிய பயில்வான் இருக்கணும் அவசியம் கிடையாது. கேர்ள்ஸ் வந்து ஒரு பெரிய பிரமாதமான ஒரு வெயிட் லிஃப்டர் மாதிரி அவசியம் கிடையாது. அவங்களுடைய கை லெங்த், அவங்களுடைய எனர்ஜி, ஸ்டாமினா, இதை பொறுத்தன ஒரு விஷயம். இதை நீங்க மனசுல வச்சுக்கலாம். திஸ் இஸ் கால் வாட். அதே மாதிரி சாஹா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ் மட்டும் தனியா ஒரு தேர்வு அவங்க நடத்துறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைசூர்ல இன்டகிரேட்டட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் பத்தி சொன்னேன். அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அது அண்ணா யூனிவர்சிட்டி வழியா பிளாஸ்டிக் மோல்டிங் பண்றவங்களுக்கு. இப்படியே வரும்போது அடுத்தது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்டு படிக்கிறவங்க வரும்பொழுது
அவங்க டைரக்டா சிஏ போக ட்ரை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஒரு இன்டர் அண்ட் ஃபைனல், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ். கூடவே என்ன பண்ணலாம், பிகாம் எடுக்கிறது வைஸ், பிபிஏ எடுத்துக்கலாம், பிகாம் எடுத்துக்கலாம். பிகாம் எடுக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் மெயினா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எங்க எப்படி போனாலும் கடைசியில வந்து காசு தானே. ஸோ அந்த காசு பத்தி படிக்கிற படிப்பு அதுதானே. ஸோ நான் பிகாம் எடுத்துட்டேன் சார், சிஏ போல, டோன்ட் வரி, ஏசிஎஸ் பண்ணுங்க, கம்பெனி செக்ரட்டரி. வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த இன்ஸ்டியூட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோச்சிங் எடுத்துக்கிட்டு அழகா பிகாம் முடிஞ்சு அல்லது பிபிஏ முடிஞ்சு கூட இந்த டிகிரி சேர்த்துக்கலாம். டியூவலா ரெண்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு டிகிரியா இருக்குது. அதே மாதிரி கம்பெனி செக்ரட்டரி சொன்ன காஸ்ட் அக்கௌண்ட், முன்னாடி ஐசிடபிள்யூ சொல்லுவாங்க, இப்ப காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், அதை எடுத்துக்கலாம். சோ இதை தாண்டி நமக்கு இருக்கவே இருக்கு ஆர்ட்ஸ். நேட்டா பத்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், அனிமேஷன் ரிலேட்டட் கோர்ஸ். டைரக்டா மெரைன் போகணும், இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி ஈசிஆர்ல இருக்கு, அதுக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண மெரைன்லாம் எடுக்கும்போது உங்க பர்சனல் இன்ட்ரெஸ்டையும் உங்க எஃபிஷியன்சியும் டேலண்ட்டையும் பொறுத்து யோசிச்சு கலந்து ஆலோசிச்சு தேவையானவங்களை கேட்டு நல்ல எக்ஸ்பர்ட்டை கேட்டு செய்யக்கூடிய வேலை. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஃபைன் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்னது? செராமிக்ஸ் டிசைனிங், விஷுவல் கம்யூனிகேஷன், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் சிற்பக்கலை, பிரிண்ட் மேக்கிங், ட்ரெடிஷனல் ஸ்கல்ப்சர். சிற்பக்கலையில ட்ரெடிஷனல் கல்ச்சர், கட்டிடக்கலையில சிறந்தது எப்படின்னா கோயில் கட்டுறது, நல்ல அலங்காரமான கட்டிடங்கள் கட்டுறது, ரைட்? இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ல பில்டிங்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ், சில பேர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டா இருப்பாங்க. எம்ஜிஆர் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல சவுண்ட் இன்ஜினியரிங், சினிமோட்டோகிராஃபி, பிலிம் எடிட்டிங், இந்த மாதிரி. டிப்ளமோ இன் டீச்சிங், டிப்ளமோ பக்கமோ சர்டிபிகேட் பக்கமோ நான் போகவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஏஎஸ்எல்பின்னு ஒரு கோர்ஸ் பிரமாதமா வந்து, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஹியரிங் இம்பேர்ட் உள்ளவங்களுக்கான கோர்ஸ் இருக்கு, ஹியரிங் எய்ட் சம்பந்தமான கோர்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கு, அதுக்கான டிசைனிங் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு, ஆர்டிசன் சில்ட்ரனை சரி பண்றதுக்கான கோர்ஸ் இருக்கு, ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷனுக்கான கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலா படிக்கக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ், இந்த மாதிரி. இன்னும் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. இப்போ டிஃபென்ஸ், அடிக்கடி செல்வராஜ் சார் சொல்லும்போது இதை பத்தி சொல்றாங்க. டிஃபென்ஸ், சில பேருக்கு டிஃபென்ஸ்னா உடனே எதுவும் படிப்பு வரல, பசிக்கு பயந்தவன் பட்டாளத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போறது இல்லை. நான் சொல்றது லிட்டில் மெரிட்டோரியஸ். டிஃபென்ஸ் 12th படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னொன்னுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல எழுத வேண்டிய எக்ஸாம், அது என்ன? டிஃபென்ஸ். அதாவது ஒரு ரிட்டன் டெஸ்ட், ஒரு இன்டர்வியூ. ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. என்ன இன்டர்வியூ? அந்த இன்டர்வியூக்கு பேரு எஸ்எஸ்பி, சர்வீஸ் செலக்ஷன் போர்டு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு 5 days இன்டர்வியூ. ஒரு பையனோட, ஒரு கேண்டிடேட்டோட முழு திறமைய கண்டுபிடிக்கிறது, பர்செப்ஷன், ஸ்கில், இந்த மாதிரி. இந்த 2 எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் ஆக்கி ஒரு சிறந்த ஆர்மி ஆபீசர் ஆக்குறது கவர்மெண்டோட பொறுப்பு. ஒரு பைசா செலவு உங்களுக்கு கிடையாது. நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஆர்மி ஆபீசரா, லெப்டினண்டா வெளில வருவீங்க. இந்த லெப்டினண்டா வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான பதவி பிரமாணத்தை பண்ண வைக்க போறது யாருன்னா கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு கவர்னர் ஆஃப் ரெஸ்பெக்ட். இந்த என்டிஏ எங்க இருக்குது? இதுக்கான காலேஜ் எங்க இருக்கு? டேராடூன்ல இருக்கு ஆர்மி, எழில்மலா கேரளால இருக்கு நேவி, பைலட் ஆபீசர் கோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. சோ இது ஒரு விஷயம். இப்ப சப்போஸ் இதுல யாருக்காவது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தா இன்னொரு எக்ஸாம் வாய்ப்பு இன்னும் 1 மாசம் கழிச்சு வரும், அதை கவனத்துல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வினலாவிய படிப்புகள் நம்ம கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ் ஓகே சார், நீங்க பேசுங்க. என்ன சார், எந்த செக்ஷன் இருக்கா? இல்ல கண்டினியூ பண்ணுங்க சார், கண்டினியூ. நம்ம क्वेश्चनिंग செஷனுக்கு ரெடி ஆயிடலாம் சார். இப்போ இன்னொரு few செகண்ட்ஸ்ல ஹலோ क्वेश्चनिंग செஷன் ரெடி பண்ணுங்க. லிசன், சிவில் சர்வீஸ் நான் டைரக்டா ஐஏஎஸ் ஆயிடணும், ஐபிஎஸ் ஆயிடணும் அப்படி நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா
நான் வேற எதுவும் படிக்க மாட்டேன், ஐஏஎஸ் படிக்கணும்னா மேத்ஸ் வேணாம், பிசிக்ஸ் வேணாம், கெமிஸ்ட்ரி வேணாம், தப்பிக்கிறதுக்கான உபாயமா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சென்னையில சுத்திட்டு கடைசியில ஒண்ணு இல்லாம போறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஐஏஎஸ் ஒரு பிரமாதமான விஷயம் இல்ல, அது ஒரு படிப்பு இல்ல, அது ஒரு போஸ்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இதெல்லாம் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிடலாம். நான் இதோட முடிக்கிறேன். ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப முதல்ல வந்து இதை நோக்கி தான் போயிருக்கேன். 26 சர்வீஸ் இருக்கு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ், இந்தியன் போஸ்ட் சர்வீஸ், இந்த மாதிரி இந்தியன் எக்கனாமிக்ஸ் இப்படி இருக்கு. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கிராஜுவேஷன் வேணும், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எழுத போறீங்க, அதுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் உண்டு. அதுல 2 பிரிவு உண்டு. ஒரு பிரிவு ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் இங்கிலீஷ். இன்னொரு பிரிவு சிசாட். சிசாட்னா என்ன? சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். மேத்ஸ் வேணும், ஐக்யூ வேணும். இது ரெண்டையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6-7 எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் நீங்க 2 சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க. அதுக்கு எதுக்கு இப்ப 12th போய் தலையை பிச்சுக்கிறீங்க? ஒரு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் போது கிராஜுவேஷன் எடுத்துட்டு அதுக்கு தேவையான வேலையை செஞ்சு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னது கேரியர் கைடன்ஸ்ல 25% தான். இது போதும் இப்ப உங்களுக்கு. நீங்க இதை தொடர்ந்து நான் சொன்னது சொல்லாத எல்லாத்தையும் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். பொதுவா நான் வகுப்பு எடுக்கிறப்போ இந்த திருக்குறள்ல தான் ஆரம்பிப்பேன். எல்லாருக்குமே தெரியும், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் அடிப்படையான திருக்குறள். இப்போ உங்க கையில ஒரு அழகான கருவி இருக்கு எல்லாருக்கிட்டையும், ஸ்மார்ட் போன். ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம நம்ம அத கொஞ்சம், நிறைய இல்ல கொஞ்சம் தவறான வழிகள்லயும் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கற்க அப்படிங்கிற அந்த சீர் இருக்கு இல்லையா, அந்த கற்க அப்படிங்கிற சீரை எல்லா சீரோடையும் பொருத்தணும். இதை நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்ச திருக்குறள் தான். இதுக்கு என்ன பொருள் சொல்ல போறீங்க? ஒரு தடவை கேட்கலாமே. கற்க கற்க, படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக படிக்கணும். அதாவது படிக்கிறப்போ நீங்க 1/2 மணி நேரம் படிக்கிறீங்களா, 1 மணி நேரம் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ அதை முழுமையான ஈடுபாட்டோட படிங்க. கற்க கற்க. அடுத்தது கசடர கற்க. படிக்கிறத பிழை இல்லாம படிக்கணும். நீங்க என்ன, நம்மளோட மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா, அது எது முதல்ல உள்வாங்கிக்குதோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால நீங்க படிக்கும் பொழுது பிழை இல்லாமல் படிக்கணும். அடுத்தது கற்பவை கற்க. இந்த இடத்துலதான் நம்ம ஸ்மார்ட் போன் வேலை வருது. படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நீங்க போனை தொட்டா நிறைய வருது. அதுல நமக்கு என்ன தேவையோ கற்பவை. அடுத்தது கசடர கற்க கசடர கற்பவை கற்ற பின். ஒரு தடவை படிச்சா பத்தாது, 2 தடவை படிச்சா பத்தாது. படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எழுதி பாருங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்பதான் நம்ம மனசுல முழுமையா பதியும். அடுத்தது நிற்க கற்க. இதுதான் இப்போ நீங்க நிக்கிற ஸ்டேஜ். நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு லட்சியம் நமக்கு இருக்கணும். லட்சியம் இல்லாத மனிதன் வந்து முழுமையான மனிதனாக கருதப்படுறது இல்லை. ஆகையால உங்க வாழ்க்கைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு லட்சியம், நான் என்னவாக போறேன் அப்படிங்கறத நீங்க இப்ப டிசைட் பண்ணிருக்கலாம், இல்ல இனிமேலாவது டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் இறங்குற இடத்த தீர்மானிக்காம நம்ம அந்த பேருந்துல பயணம் செய்யறதில்ல. அது போல உங்க வாழ்க்கை பயணத்தை துவங்க போறீங்க. அதனால நீங்க எந்த இடத்துல இறங்க போறீங்க, நீங்க எந்த இடத்துல நிற்க போறீங்க அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சுக்கோங்க. நிற்க கற்க, அதற்கு கற்க. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு டூருக்கு போறோம்னா அதுக்கு எவ்வளவு பிளான் பண்றோம் இல்லையா? அதே போலதான் உங்க வாழ்க்கை பயணத்தை துவங்க போறீங்க. அதற்காக திட்டமிடல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வழிகாட்டுதல் கண்டிப்பாக உதவும் என்று நினைக்கின்றேன். சார் கேள்விக்கு போயிடலாமா சார்? முதல்ல வந்து KVPY ஒரு எக்ஸாம் சொன்னீங்க இல்லைங்களா சார்?
KVPY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். ஆமா கேக்குதுங்க, சொல்லுங்க. இஸ் KVPY only for science students அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க இந்த KVPY சயின்ஸ் அந்த சப்ஜெக்டே வந்து சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுதான். அதாவது பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ல ரிசர்ச் தான் அர்த்தம். அதுக்கு தான் அந்த ஆர்கனைசேஷனே. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அது, ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணது. அதுல ஆர்வம் உள்ளவங்க இன்ஜினியரிங் வேணாம், மெடிசன் வேணாம், ஃபர்தரா நான் ரிசர்ச் பேஸ் பண்ணி போகணும்னு சொன்னா இதை எடுத்துக்கலாம். இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நோ டவுட் அபவுட். அனிமேஷன் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கீர்த்திவாசன் கேட்டிருக்காங்க. அனிமேஷன் வந்து நான் முதல்ல அந்த அனிமேஷனை வந்து 12th அப்புறம் படிக்கும் போது நான் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா, முதல்ல ஒரு கோர் இன்ஜினியரிங் பண்ண சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் மாதிரி கோர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு அடிஷனல் கோர்ஸா அதை பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது வந்து பயங்கர பெருசா போயிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அது மோரோவர் வந்து 2 கட்டானா மாட்டிக்க கூடாது. முதல்ல கோர் சப்ஜெக்ட் ஒரு கிராஜுவேஷன், அதுக்கு தகுந்த கிராஜுவேஷன் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம், இந்த அனிமேஷன் டிஸ்காம் போறதுன்னு சொன்னா அவங்களுடைய டேலண்ட்டை நீங்க எக்ஸாமின் பண்ணிக்கங்க பேரண்ட்ஸ். ஏதோ கிடைக்குது அங்க போனா ஒரு 3-4 வருஷம் மேத்ஸ் எல்லாம் போடாம இதெல்லாம் போடாம ஜாலியா இருக்கலாம்னு போக வேண்டாம். கேரியரை கொடுக்காதது. எப்போ கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அங்க போடணும். அதை கொஞ்சம் நம்ம சரியான கன்சல்டன்ட்டை கன்சல்ட் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போக சொல்லுங்க. மற்றபடி அனிமேஷன் குட் சப்ஜெக்ட். காலேஜ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரொஃபைலை பார்த்து அக்கம்பத்துல விசாரிச்சு போங்க. நல்ல காலேஜ் கெட்ட காலேஜ்லாம் கிடையாதுங்க. அது வந்து பணத்தை அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி நம்ம தவறுதலா அவனை கைட் பண்ண வேண்டாம். எக்கானமிக்கா போட்டு எல்லாமே யூனிவர்சிட்டி ரெகனைஸ் தான் உங்களுக்கு தெரியுமில்ல. அடுத்தது ஃபாரன்சிக் சயின்ஸ் பத்தி அபிஷேக் கேட்டிருக்காங்க. ஃபாரன்சிக் ரைட். ஃபாரன்சிக்ல வந்து யூஜி சரியா, ஃபாரன்சிக் இஸ் a very good subject. பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு செட் ஆகும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு செட் ஆகும், பிசிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு செட் ஆகும். இட்ஸ் அப்கமிங் சப்ஜெக்ட், நோ டவுட். அண்டர் கிராஜுவேஷன் ஸ்ப்ரெட் ஆகல இன்னும், அதனால போஸ்ட் கிராஜுவேஷன்ல பண்ண சொல்லுங்க. பிசிக்ஸ் படிச்சுட்டோ அல்லது வேற ஏதாவது மெடிசன் பேஸ் பண்ணா டாக்டர் லைன்ல போயிடலாம். இது பேஸ் பண்ணா ஃபோரன்சிக்னா அந்த டிபார்ட்மெண்ட் லைன்ல போயிடலாம். அதை டிசைட் பண்ணி யூஜில ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பிஜில பண்ண சொல்லுங்க. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிகாம் ஐஎஸ்எம் படிச்சிருக்கேன், கேன் ஐ டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிகாம் என்ன படிச்சிருக்காரு மேடம்? பிகாம் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிகாம் ஐஎஸ்எம் காலேஜ்ல வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க தானே ஆக்சுவலா. அதனால என்ன பண்ணணும், கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாமே அதுக்கு டைரக்டா பிஜில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குற எம்சிஏ கொடுப்பாங்க. they may not give MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ். சோ அதனால வந்து அப்படி போலாம், தப்பு இல்ல. Can we go for defense after finishing college? Why not? First class question. யார் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு குட் லக் சொல்லுங்க. நான் சொல்ல விட்டதை அவன் கேட்டிருக்காரு. யாருக்கு அந்த பேர் சொல்லுங்க கொஞ்சம். கமலேஷ். யாருங்க? கமலேஷ். கமலேஷ், listen, I wish you good luck. ஏன்னா question itself is scientific. NDA வந்து 12th 2 முறை தான் எழுத முடியும். ஒன்னு வந்து நீங்க டிசம்பர்ல அப்ளை பண்ணணும், இன்னொன்னு வர ஜூலை ஆகஸ்ட்ல அப்ளை பண்ண மாதிரி. இது 2 சான்ஸ் போச்சுன்னா தானாவே ஏஜ் மாறிடும். ஆனா கிராஜுவேஷன் முடிச்சிட்டு you can write CDS, நோட் பண்ணீங்க, combined defense service. combined defense serviceங்கிறது ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஒன்று. இது straight away will take you a defense officer. அதுக்கப்புறம் படிப்பு வேண்டாம், இந்த கிராஜுவேஷன் போதும். அதுக்கப்புறம் பிஜி வேணா நீங்க பண்ணி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, AFCOT இருக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் கேரியர் அகாடமி, கேரியர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எழுதினாலும் straight away will become an officer. 2. மூணாவது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு டைரக்ட் நேவல் என்ட்ரி, ஆர்மி என்ட்ரி, ஏர்ஃபோர்ஸ் என்ட்ரி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த வண்ணம் இருக்கும். அந்த சீசன்ல கேட்டா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி போறதுக்கு டெஃபினட்டா சான்ஸ். அப்புறம் டீச்சர் ஸ்டடீஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்கு? அதாவது டீச்சர் அந்த பிஎட் எம்எட்க்கு அந்த டீச்சிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், டீச்சர் ஆக்கணும்னா பிஎட் முடிச்சு டெட் எழுத வேண்டியிருக்கு, டிஆர்பி எழுத வேண்டியிருக்கு, ஜூனியர் ஃபெலோஷிப் எழுத வேண்டியிருக்கு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். வேகன்சி நமக்கு தெரிஞ்ச விஷயம். செல்ஃப் டீச்சர்ஸ்க்கு வந்து கவர்மெண்டோட
ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது அது ஃபில் பண்றது ஃபில் ஆகுது வந்து பொலிட்டிக்கல் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த டீச்சர்ஸ் எடுத்துட்டு உடனே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடமா தானே இருக்குது. இருந்தா கூட அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டெஃபினட்டா டீச்சிங் தொழில் தன் முயற்சியில முன்னுக்கு வந்துகிட்டே இருங்க, வேலை கிடைச்சிடும். அதாவது உடனே வேலை கொடுத்துருவாங்க நினைக்காம, ஏன்னா நான் உங்களை ஆசை காமிச்சு ஏமாத்துறேன். ஏன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா கண்டிப்பா எம்ஃபில் பிஹெச்டி தேவையா இருக்கு. அதுக்கப்புறம் இருந்தாலும் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனா இப்ப இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பிஎட் எழுதலாம்னு வேற சொல்லியிருக்காங்க, அவங்க வேற போட்டிக்கு வருவாங்க. ஆக மட்டும் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் தான், ஆனா தன் முயற்சி வேணும். ஒரு நல்ல டீச்சருக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. வெறும் குவாலிபிகேஷன் வந்து அதை கொடுத்துறாது, அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. தீக்ஷா வந்து இது பத்தி கேட்டிருக்காங்க சார். என்ன மேடம்? பயோ கோர்சஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க மேடம். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இப்ப கொஞ்சம் அப்கமிங் ஆயிட்டு இருக்கு மேடம். அடுத்து பயோடெக்னாலஜி இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வேற சொல்லிட்டு இருந்தோம். என்ன ரீசன்னா, ஆஃப்டர் திஸ் இன்வென்ஷன், இந்த இன்செப்ஷன் ஆஃப் கொரோனா, அந்த சப்ஜெக்ட் மேல வந்து ஆகும். பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், அக்ரிகல்ச்சர் எல்லாமே. அது ஆனா கேண்டிடேட்டோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தா நம்ம எதையும் செய்யணும். டோன்ட் ஃபோர்ஸ் எனி சில்ட்ரன். நம்ம டீச்சர்ஸ் வசதிக்காகவோ பேரண்ட்ஸ் வசதிக்காகவோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க அதை உள்வாங்கி படிக்கிறனால பார்த்து செய்யணும். பிடிஎஸ் நல்ல சப்ஜெக்டா, எந்த காலேஜ் பிடிஎஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிடிஎஸ் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது, கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் பர்மிட் பண்ண செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் நிறுத்திக்கிங்க. பிடிஎஸ் நல்ல சப்ஜெக்டாங்கிறது அதை விரும்பி எடுக்கிறத பொறுத்து இருக்கு. 10 ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தா நம்ம 11வது ப்ரொஃபஷன்ஸ்க்கு போறோம். ஏன்னா திறமை, இஷ்டமும் திறமையும் தாராளமா எடுக்கலாம்.